வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, குஜராத்தி லாங்குவேஜ்ல 2023 வெளியான கர்மா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 15 வருஷமா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட பத்தின ஒரு சீக்ரெட் ஒய்ஃபுக்கு தெரிய வருது. அதாவது ஹஸ்பண்ட் நம்மளை ஏமாத்திட்டு வேற ஊருக்கு போறாரு, அதெல்லாம் நம்ம கிட்ட மறைக்கிறாரு. ஏன் மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு என்ன மாதிரியான அதிர்ச்சி எல்லாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கொல்கட்டாவை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரியவர் தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க போல. இப்ப பொண்ணோட போட்டோக்கு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு பொண்ணு போட்டோவை பார்த்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கதான் கர்மான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப மும்பைல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் பேரு ராகுல், ஒய்ஃபோட பேரு காஜல் அப்படின்றது. ரெண்டு பேருமே நல்ல வேலையில இருக்காங்க. இவங்களுக்கு 12 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இப்ப பொண்ணை காலையில ஸ்கூல்ல விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு லஞ்ச் பாக்ஸை விட்டுட்டு போயிருப்பா. இப்ப அப்பவான ராகுல் இருக்காருல, ஓடி வந்து பொண்ணுக்கு அதெல்லாம் தந்துட்டு இருக்காரு. பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. காஜல் தான் வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கோம், என் ஹஸ்பண்ட் என் பொண்ணுன்னு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனில முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அதே மாதிரி காஜல் இவங்களோட ஆபீஸ்ல ஒரு முக்கியமான பொறுப்புல எல்லாம் இருக்காங்க. ஜாலியா இவங்க ரெண்டு பேருமே டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காஜல் எப்பவுமே போல இவங்களோட வேலைக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு கொலிக்கும் இவங்களை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. காஜல், நீ வாரணாசியில கடவுளை பாக்குறதுக்காக போயிருந்த போலியே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது நான் வாரணாசிக்கு போனா நாளா அங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இல்ல, ராகுல் அந்த இடத்துல பார்த்தேன், அதனாலதான் நீயும் இருப்பன்னு நினைச்சன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராகுல் அந்த இடத்துல பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ராகுல் மீட்டிங்காக டெல்லிக்கு போயிருக்காருன்னு இவங்க சொல்றாங்க. அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ ராகுலை பார்த்த மாதிரியே தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகுல் ஒருவேளை டெல்லிக்கு போகாம வாரணாசிக்கு போயிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால போன் எடுக்க மாட்டாரு. சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த விஷயத்த ஃப்ரீயா விட்டுறாங்க. இப்போ ஒரு நாள் அவர் வந்துடுறாரு. வந்தவர்கிட்ட இவங்க ஜெனரலா பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த கொலீக் சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் வருது. நீ வாரணாசிக்கு போனியான்னு கேக்குறாங்க. இவர் திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காரு. நான் எதுக்கு வாரணாசிக்கு போறேன்? டெல்லியில எனக்கு வேலை இருந்தது, அதை முடிக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த கொலீக் தான் சரியா கவனிக்கல போல அப்படின்ற மாதிரி காஜல் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ரீசெண்டா இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். நியாயமா அந்த கொலீக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால கோவத்துல வேணும்ட்டே கூட இப்படி பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவரை தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என் மேல கோபம் இருந்தா என்கிட்ட மோது. எதுக்காக எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நடுவுல சண்டை வர வைக்கிறதுக்காக இப்படி பேசுற? என் ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்குலாம் போகவே இல்ல, நான் சந்தேகம் பண்ணோன்றதுக்காக தானே இப்படி பேசுற, இப்பெல்லாம் பேசாதன்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு போறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. நான் ஜெனரலா தான் நீங்க ரெண்டு பேரும் வாரணாசிக்கு போனீங்களான்ற மாதிரி கேட்டேன். நான் கண்டிப்பா அந்த இடத்துல ராகுல பார்த்தேன், என்ன நடந்ததுன்றத தெளிவா சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, இவர் ஃபேமிலியோட வாரணாசிக்கு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போற வழியில ராகுல் நடந்து போனதை பார்த்திருப்பாரு. இவர் ராகுல்னு கூட கூப்பிட்டிருப்பாரு. அவரோட காதுல அது கேட்டிருக்காது. நான் கண்டிப்பா பார்த்தேன், நான் பார்க்கும் போது அவர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு, இந்த கலர் ட்ரெஸ் தான் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டுட்டு இருக்க காஜல் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா உண்மையிலேயே அந்த கலர் ட்ரெஸ் தான் ஹஸ்பண்டுக்காக இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன ட்ரெஸ் கலர்லாம் இவன் கரெக்டா சொல்றான், அப்ப ஹஸ்பண்ட் உண்மையிலேயே வாரணாசிக்கு தான் போயிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ராகுல் ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் வாரணாசிக்கு வந்தது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ கேட்கும் போது வாரணாசிக்கு வேலை விஷயமா போனேன்னு சமாளிச்சிருக்கலாம்ல, நீ எதுக்கு போலன்னு சொன்னன்ற மாதிரி அந்த லேடி கேக்குறாங்க. அவ சட்டுன்னு கேட்டோன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். சரி, இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப காஜல் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் மேல லைட்டா டவுட்டா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் வச்சலாம் நீ தேவையில்லாம யோசிக்காத, அதே மாதிரி ட்ரெஸ் வேற ஒருத்தர் போட்டு போயிருக்கலாம், அவரை கூட கொலிக்கு பாத்துருக்கலாம், தேவையில்லாம யோசிக்காதன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, வேற ஒரு விஷயம் நடந்ததுன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சூட்கேஸ் கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அதுல ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்ல நம்பர் இருக்குல்ல, அதை செக் பண்ணும்போது வாரணாசிக்கு போன மாதிரி காட்டுது. சோ கண்டிப்பா ஹஸ்பண்ட் வாரணாசிக்கு போயிட்டு வந்திருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்படி போயிட்டு வந்தது எதுக்காக என்கிட்ட மறைக்கிறாரு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 15 வருஷமா இவங்களுக்குள்ள எந்த ஒரு சீக்ரெட்டும் இல்லன்னு இவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு போல. என்னவா இருக்கும்? அஃபேரா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தூங்கும் போது அவரோட போன் எடுத்து செக் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு லேடி கிட்டயும் சாட் பண்ண மாதிரி
எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஹஸ்பண்டுக்கு யார் கூடயாவது பழக்கம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் திரும்பி டெல்லிக்கு போகணுன்ற மாதிரி கிளம்புறாரு. இந்த சமயம் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, டெல்லியில இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இவங்களை லவ்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப ஜாலியா அவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உனக்கு கால் பண்ணேன், என் ஹஸ்பண்டை நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, உன் ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இருந்தாலும் நீ கேட்டுட்டல, உனக்காக நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சோ அவர் என்ன பண்றாருன்னா, ராகுல் எங்க போறாரு எங்க வராரு அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது ராகுல் ஒரு வயசான லேடி கிட்ட பேசுறது தெரியுது. அந்த லேடி கூட தான் நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு. இந்த லேடி யாரு என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த நபருமே நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துறாரு. எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த காஜலுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அந்த லேடி யாரு என்னன்னு தெரியல, நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுமே அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. யார் இந்த லேடி, ஹஸ்பண்ட் எதுக்காக இந்த லேடி கூட இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹஸ்பண்டுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட பழக்கம் போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணோட அம்மா தான் இவங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவங்க சாமர்த்தியமா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இவர் ஆபீஸ் ஒர்க்க மட்டும் தான் பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை தாண்டி எதுவுமே பண்ணலையான்ற மாதிரி டவுட்டாலாம் கேக்குறாங்க. எதுவுமே பண்ணல, பிஸியா இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவர் பொய் சொல்றதை கேட்டு இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இவர் மேல கோவத்தை காட்டாம பக்கத்துல இருக்க பொண்ணு மேல காட்டுறாங்க. எப்ப பேரு போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு திட்டுறாங்க. அவளுமே கோச்சுக்கிட்டு போயிடுறா. இவங்களுமே பொண்ணை சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத இவர் கவனிக்கிறாருல. உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சேச்சே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிடுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி லைட்டா இவங்களுக்கு கோவம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே படுத்து தூங்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்களோட ஃப்ரெண்டு கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நம்ம செக் பண்ணா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அவருக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்றதே பிடிக்காது, அவருக்கு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்றது, அந்த லேடியை பார்த்து பேசினா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காஜலை பொறுத்த வரைக்கும் சீனியரா ஒருத்தர் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் டெல்லி கிட்ட போக போறாரு. அப்படி போறவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி அந்த லேடியை பத்தி விசாரிச்சு சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இவர் ஹஸ்பண்ட் கிட்டயும் பேசுவார் போல. என் ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. சொல்ல மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்கதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த பிளாஷ்பேக்கை தான் நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சொல்லித்தர பதவியில இருப்பாரு. சோ இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் நம்மள சீட் பண்ணுவாரான்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க பாஸை விசாரிக்க சொன்னாங்கல்ல, பாஸ் விசாரிச்சு டீடைல சொல்லிடுறாரு. இவங்களும் மீட்டிங் இருக்குன்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அந்த லேடியை அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த லேடியோட பேரு யசோதா அப்படின்றது. அவங்கள பொறுத்த இப்ப தனியா தான் இருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த யசோதாவை பத்தி பெருசா எந்த ஒரு டீடைலும் உங்களுக்கு தெரியல. ராகுல் கிட்டயே நேரடியா கேட்கலான்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. ராகுல், யசோதாவை நீங்க போய் பாக்குறீங்கல்ல, யார் அந்த யசோதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இவருமே கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. என்கிட்ட எதை மறைச்சாலும் சரி சொல்லிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சரி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, ரவின்ற ஒரு நபரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ரவிக்கு ஒய்ஃபா ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஒய்ஃபுக்கும் ரவிக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ரவி என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒய்ஃபு கதையை முடிக்கலான்ற மாதிரி கழுத்தை நெரிச்சு ஒய்ஃபோட கதையை முடிச்சிருப்பாரு. யசோதான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட பையனா தான் இந்த ரவி இருப்பாரு. ஆக்சுவலா இவரும் ஹீரோவும் ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. ரவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ் வேற ஒரு பக்கம் இவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அனாதை, தனியா தான் ஒரு இடத்துல இருப்பாரு. ரவி திடீர்னு வந்ததை பார்த்தோன்னா என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர் ஜாலியா பேசுறாரு. சோ ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி அவர் தங்கலாம் செஞ்சிருப்பாரு. கொஞ்ச நாள்ல திடீர்னு அவர் இங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து ஹீரோவை அமைக்கிருப்பாங்க. அவனை நீ தான் தங்க வச்சிருக்க, அவன் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்ற மாதிரி இவரை போட்டு அடிப்பாங்க. எங்க இருக்கான் சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அவன் கொலை பண்ணிட்டு தான் வந்தான்றது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா தங்கவே வச்சிருக்க மாட்டேன். அவனால நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரவி என்னானா எங்க போனான்ற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ரவியோட அம்மாவை நான் அம்மா மாதிரி தான் பார்த்தேன். அதனால தான் அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக டெல்லிக்கு போகும்போதெல்லாம் போய் மீட் பண்ணுவேன். அவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்கள நான் அம்மா மாதிரி தான் பாக்குறேன். இதை பத்திலாம் உனக்கு தெரிய வேணாம், என் பாஸ்ட்ல நடந்த கஷ்டத்தை பத்திலாம் உனக்கு தெரிய வேணான்றதுக்காக தான் மறைச்சேன், வேற எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு.
சோ ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயந்துருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு அஃபேர்லாம் இல்ல, ஃப்ரெண்டோட அம்மாவை இவரோட அம்மாவா பாக்குறாரு, அதனால தான் மீட் பண்ணிருக்காரு, நம்ம தான் தேவையில்லாம யோசிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தேவையில்லாம நான் என்னென்னமோ யோசிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட சந்தேகப்படும் போது இவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப பழையபடி சந்தோஷமா பொண்ணுகிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. வாழ்க்கை இப்ப நல்லபடியா போற மாதிரி இருக்கு. இவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்ட் ஏதோ சொல்றதுக்கு வராங்க. அதுக்குள்ள இவங்க சந்தோஷமா இப்ப லைஃப் போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அதனால ஃப்ரெண்ட் சொல்ல வந்ததை சொல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல நீ ஏதோ சொல்ல வந்தல, அது சொல்லுன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்டுக்கு சோஷியல் மீடியால அக்கவுண்ட் இல்லன்னு சொன்னல, ஆனா எனக்கு ஒரு அக்கவுண்ட் கிடைச்சிருக்கு, நீ உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா டேட் ஆஃப் பர்த், படிச்ச காலேஜ் ஸ்கூலை வச்செல்லாம் தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஃபேஸ்புக்ல தேடி இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கும், அதாவது ராகுல்ன்ற பேர்ல தான் அந்த ப்ரொஃபைல் வந்திருக்கும். ஆனா ராகுல் போட்டோ இல்லாம வேற ஒருத்தரோட போட்டோ இருக்கு. இது என்ன வேற ஒருத்தரோட போட்டோ இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நபர் யாருன்னு பார்த்தா ரவியா இருக்கும். ரவி நம்ம ஹஸ்பண்டோட அடையாளத்தை யூஸ் பண்றான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது கொலை பண்ணிட்டு ஒருத்தன் போனா பாத்தீங்களா, அவன் தான் ரவியா இருப்பான். ரவி ராகுல்ன்ற பேர்ல இருக்கான்றது தெரிய வருது. இப்ப ஹீரோ ராகுலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உண்மையிலேயே அந்த ரவி எங்க இருக்கான்றது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும், சத்தியமா எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவன் நல்லபடியா தான் இருக்கான், உங்க அடையாளத்தை யூஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருமே ஷாக் ஆகுறாரு. அவன் என்ன பண்ணிருக்கான்றது இப்பதான் இவருக்கு புரியுது. கொஞ்ச நாள் இவரோட வீட்டுல தங்குறதுக்காக வந்தான் பாத்தீங்களா, இவரோட டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் அவன் காப்பி பண்ணிருப்பான். இவரோட அடையாளத்தை திருடணும் அப்படின்ற மாதிரி இந்த வேலையை பண்ணிருப்பான். இப்பதான் இவருக்கு இந்த விஷயம் புரியுது. என் அடையாளத்தையும் அவன் திருடி இருக்கான் போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அடையாளத்தை அவன் திருடி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கொலை பண்ணிட்டு உங்க அடையாளத்தை யூஸ் பண்ணி இப்ப புது ஃபேமிலியோட இருந்துட்டு இருக்கான். இவனை கண்டிப்பா போலீஸ் கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே போலீஸ்க்கு கால் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா லைட்டா இவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அவன் சாதாரண ஆள் இல்ல, ஏற்கனவே அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்கான். இப்ப அவனை மாட்டி விடுறதுக்கு நம்ம ட்ரை பண்றோன்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை அவன் சும்மா விட மாட்டான். அவன் எப்படின்னா இருந்துட்டு போட்டோம், நம்ம லைஃபை மட்டும் பார்க்கலான்ற மாதிரி ஒய்ஃபை இந்த இடத்துல இவர் சமாதானப்படுத்துறாரு. ஒய்ஃபுமே சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் ஒரு குற்றம் பண்ணவன், அவன் நிம்மதியா எப்படி ஒரு வாழ்க்கையை வாழுவான்? இப்ப செகண்டா ஒரு ஒய்ஃப் கூட இருக்கான்ல, அந்த ஒய்ஃபை கோவத்துல கொலை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காஜல் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட டைரக்டா இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. அதாவது ஹஸ்பண்டோட ப்ரொஃபைல் தானே அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், வேற யாரோட ப்ரொஃபைலையும் அவன் யூஸ் பண்ற மாதிரிலாம் இவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிருக்கான்பா, அவனை எக்ஸ்போஸ் பண்றது அவசியம் தானே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமாமா, எக்ஸ்போஸ் பண்றது அவசியம் தான், ஆனா நீ கேர்ஃபுல்லா இருமா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அந்த ரவிக்கு ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்களோட பேரு ஜான்வி அப்படின்றது. அந்த ஜான்வி எங்க போறாங்க வராங்கன்றதை இவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அவரை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. அவருமே யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ராகுல்ன்ற பேர்ல தானே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு, நம்ம வேணும்ட்டே ரவின்ற மாதிரி சொல்லி பார்ப்போம், ரியாக்ஷனை கவனிப்போன்ற மாதிரி தெரியாம சொல்ற மாதிரி ரவி ரவின்னு சொல்லிட்டாங்க. அவரோட ரியாக்ஷன் லைட்டா மாறுது. அவர் முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அதனால இவங்களுக்கும் பயம் வந்துருது. இங்க இருந்து வேக வேகமா இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவ எதுக்காக திடீர்னு ரவின்லாம் கூப்பிட்டான்ற மாதிரி இவருக்கும் தோணுது. இதை பத்திலாம் வெளியே இருக்க பொண்ணுகிட்டே இவர் விசாரிக்கிறாரு. சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு வந்தாங்க, அதனால தான் உள்ள அலோவ் பண்ணன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. எதுக்காக திடீர்னு அவ வந்தான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ரவி யாருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரோட முகம் லைட்டா மாற ஆரம்பிக்குது. இப்பதான் ஒய்ஃப் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த ஒய்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு மாலுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு இந்த காஜல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்களை எதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. என்ன உளறீங்க போங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு காஜல் இருக்காங்கல்ல, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரவின்ற பேரை சொல்லி பாருங்க, அவர் ரியாக்ஷன் மாறும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதனால தான் ஜான்வி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட ரவி யாருன்னு கேக்குறாங்க. இவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்காரு. ஏங்க முழிக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு தெரியாம தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கால் பண்ணும்போது இவங்க மீட்டிங்ல இருக்கிறதா போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேற ஊருக்கு வந்து அங்க இருக்க ஹோட்டல்ல தங்கிதான் இவங்க இந்த விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பயப்படுவாரு, ஹஸ்பண்ட் கிட்ட மறைச்சிடலான்றதுக்காக இவங்க மறைச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஒரு நாள் ஒய்ஃப் காலை எடுக்கலன்றதுக்காக பாஸுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசும்போதுதான் அந்த மீட்டிங்க்கு அவங்க போகவே இல்லைன்றது தெரிய வருது. அப்ப மீட்டிங்க்கு போகாம எங்க போயிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்ட் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும் போலன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவர் நேரடியா போலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
ஆக்சுவலா காஜல் இருக்காங்கல்ல, அந்த யசோதாவை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அவங்க கோயில்ல சாமி கும்பிடும் போது இவங்க தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ரவியை காட்டுறாங்க. ராகுல் பேர்ல இருக்கார்ல, அந்த ரவியை காட்டுறாங்க. அவருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு. அது மூலியமா காஜலை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருது. இந்த போட்டோவை ஒய்ஃபுக்கு காட்டலான்னு காட்டுறாரு. ஆமாங்க, இவ தான் சொன்னான்ற மாதிரி ஒய்ஃபும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இவ யாரு என்னன்றதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒழுங்கா அவ எங்க போனான்றத சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. தோ இந்த ரவியை தேடி தான் போனான்ற மாதிரி உங்க போட்டோவை காட்டுறாங்க. ரவியை தேடி இவ எதுக்காக போனா, போக வேணாம் தானே சொன்னேன், ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி இவரும் புலம்புறாரு. இப்ப யசோதா இருக்காங்கல்ல, கோயில்ல இருந்து வீடு வந்து சேர்றாங்க. பார்த்தா இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. வர இவங்க கிட்ட பேசலான்றதுக்காக தான் நின்னுட்டு இருக்காங்க போல. என்ன தெரியுதான்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா தெரியுதுமா, ராகுல் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது விஷயமா தான் பேசுறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, உங்க பையன் ரவி பண்ணது கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஒரு பொண்ணை சாவடிச்சுட்டு இப்ப என்னோட ஹஸ்பண்டோட அடையாளத்தை வச்சு வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். இத பத்தி உங்களுக்கும் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியுமா, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் இந்த விஷயத்த சொன்னான். ராகுல் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. என் பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ஏதோ ஒரு இடத்துல அவன் சந்தோஷமா இருக்கான்றது எனக்கு போதும்மா. நீ தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதம்மா, இதை நீ விட்டுருமா. ராகுல் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் எப்படி விட முடியும்ன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஒரு ஒய்ஃப் இறந்து போனாங்கல்ல, அந்த ஒய்ஃபோட அப்பாவை இவங்க பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவருமே இந்த ஏரியால இருக்க ஒரு இடத்துல தான் இருக்காரு போல. அவர்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கண்டிப்பா நான் அந்த அப்பா கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரி யசோதா கிட்ட சொல்லிட்டு போக பாக்குறாங்க. அப்ப யசோதா இருக்காங்கல்ல, சொன்னேன்னு வச்சுக்கோ உன் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் என்னன்னா, உன் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்றதுக்காக ரவிக்கு அந்த டீடைல் எல்லாம் தந்தான். ரவி திருடிட்டு போல, உன் ஹஸ்பண்ட் தான் அவனோட ஐடென்டிட்டியை தந்தான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமா, உன் ஹஸ்பண்ட் தான் தந்தான். சோ இன்னொருத்தன் தப்பு பண்றதுக்கு உன் ஹஸ்பண்ட் காரணமா இருந்திருக்கான். நீ இதை சொன்னேன்னு வச்சுக்கோ உன் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வரும். இதுக்கப்புறம் சொல்லணுமா வேணாமான்ற முடிவை நீயே எடுத்துக்கோன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இது ஹஸ்பண்ட் தான் விருப்பப்பட்டு தந்தாரா அப்படின்ற மாதிரி இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கொஞ்சம் அப்செட்டா தான் ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் யசோதா இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோ ராகுலுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் ராகுல் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ராகுல் இருக்காருல, திரும்ப திரும்ப ஒய்ஃபுக்கு ட்ரை பண்றாரு. அட்டன் பண்ண ஒய்ஃபும் ராகுலை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக உங்களோட ஐடென்டிட்டி எல்லாம் தந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தந்தது தப்பு தான், என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். உன் டீட்டெயில் மட்டும் எனக்கு தா, தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் பண்ணுன்னு ரொம்ப கேட்டான். நான் அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணிருக்க கூடாது. அவன் ஒரு கொலை பண்ணிட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். நீங்க எதுக்காக அந்த ஹெல்ப் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. நடந்தது நடந்து போயிருச்சு, அவன் கிட்ட திரும்பி நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நம்ம ஊருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரவியோட ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ரவியோட ஒய்ஃபை ஹஸ்பண்டை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவ என்னென்னமோ சொல்றா, உங்களால எனக்கு ஆபத்து வரும்ன்ற மாதிரிலாம் சொல்றா. நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, என்கிட்ட மறைக்கிறீங்க, என்ன தப்பு பண்ணீங்க என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவரும் சொல்லாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சில விஷயங்களை இவங்க கிட்ட ஷேர் பண்றாரு. என்னன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோனும் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி ஊரை பார்த்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி வர வழியில அந்த அப்பாவோட வீட்டை பாக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இறந்தாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா வீட்டை பாக்குறாங்க. சரி அவரை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்ற மாதிரி இவங்களும் கதவை தட்டுறாங்க. அந்த பெரியவரும் கதவை திறக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு பெரியவர் பொண்ணோட போட்டோக்கு மாலெல்லாம் போட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பெரியவரோட வீட்டுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. யார்மா நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் மாலினியோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாலினியோட ஃப்ரெண்டா, வாமா உள்ள அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிட்டு உட்காரலாம் வைக்கிறாரு. மாலினியோட ஹஸ்பண்ட் தானே மாலினியை சாவடிச்சுட்டு போயிட்டாரு, அவர் இன்னும் கிடைக்கலையான்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இத்தனை வருஷம் ஓடி போயிருச்சுமா, இன்னும் அந்த ரவி எங்க போனா என்ன ஆனான்றத போலீஸ் கண்டுபிடிக்கலமா. நான் தினமும் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன், ஆனா இன்னும் எதுவும் நடக்காம இருக்குன்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. இவங்க ரவியை பத்தி சொல்ல வர மாதிரிலாம் வராங்க, ஆனா சொல்ல வேணான்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறத அந்த பெரியவரும் கவனிச்சிடுறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமாமா, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமாமான்ற மாதிரி கேட்கறாரு. சொல்லாமா வேணாமான்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம சொன்னோம்னா நம்ம ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அதனால சொல்லாமையே கிளம்பலாம்னு யோசிக்கிறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப இந்த பெரியவரும் நில்லுன்ற மாதிரி நிறுத்தி உங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, மாலினியோட ஃப்ரெண்ட் எல்லாரையும் எனக்கு தெரியும், நான் உன்னை ஒரு வாட்டி கூட பார்த்தது கிடையாது. நிச்சயமா நீ மாலினியோட ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இல்ல. மாலினி இறந்து போனதை பத்தி இத்தனை வாட்டி கேட்கிற, அதே மாதிரி அந்த ரவியை பத்தி இத்தனை வாட்டி கேட்கிற. அப்ப அந்த ரவியை பத்தி உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதை என்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்க. ஆனா இப்ப சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டா? தயவு செஞ்சு உனக்கு தெரிஞ்சதை பத்தி என்கிட்ட சொல்லுமா. என் பொண்ணு இறந்து போனதை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த ரவி வேற எங்கேயோ நிம்மதியா ஒரு
வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கான தண்டனையை வாங்கி தந்தாதான் என் ஆன்மா சாந்தி அடையுமா, தயவு செஞ்சு அந்த ரவியை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி கேட்கறது. இவர் இந்த மாதிரிலாம் கேட்கறதுனால இவங்களும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆமா, ரவி இருக்கிற இடத்த பத்தி எனக்கு தெரியும், இந்த ஊர்ல தான் அவன் இந்த வேலையில தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பெரியவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்களும் வீடு வந்து சேர்றாங்க. ஹஸ்பண்ட் தான் கதவை திறந்திருப்பாரு, ஆனா ஹஸ்பண்டை இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பொண்ணு மட்டும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா, இவங்களுமே தட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பேசுறதுக்காக பக்கத்துல வரும்போது இவங்க இருக்காங்கல்ல, பொண்ணை கூட்டிட்டு வேகமா ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. இப்ப பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. பொண்ணு அதை கேட்டு பயங்கரமா ஆச்சரியம்லாம் பட்டுட்டு இருக்கா. இப்ப இவரும் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்குலாம் ட்ரை பண்றாரு. என்னதான் இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. இவருமே அப்செட்டா படுத்து தூங்கிடுறாரு. இப்ப காலையில கண் முழிக்கும் போது ஒய்ஃப் வெளியே போயிருக்காங்க போல, திரும்பி வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. இவரும் கதவை திறக்கிறதுக்காக வராரு. எதுக்காக ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சரியா பேச மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க அந்த ரவியை பத்தி சொல்லிட்டு ரவியோட போட்டோவை காமிச்சாங்கல்ல, அதை பாக்குற அந்த அப்பா குழம்பி இருப்பாரு. இது ரவி கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ரவி கிடையாதா, நல்லா பாருங்கன்னு சொல்றாங்க. நல்லா நான் பார்த்துட்டு தான்மா சொல்றேன், இது ரவி போட்டோவை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவருமே போட்டோவை எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு. கல்யாண போட்டோவை நீயே பாருமா, இது ரவி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ரவி அங்க இருக்கிறது யார் தெரியுமா? ராகுல் தான் இருக்காரு. சோ இவர் தான் ரவி, ராகுல்ன்ற அடையாளத்தை இவர் தான் எடுத்திருக்காருன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்ப நம்ம ஹஸ்பண்ட் தான் அடையாளத்தை திருடி இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட மாட்டி விடுறதுக்கு இவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இவங்க மேற்கொண்டு எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. வந்தோடனே பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பொண்ணு அப்பாவை ஹீரோ மாதிரி பார்த்திருப்பா, ஆனா அப்பா ஒரு கொலை பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி பொண்ணு பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த ரவி, அதாவது நம்ம ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு. போலீஸ் விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வரும்போது இவரும் இருந்திருப்பாரு. இவர் திருடன் தான் இப்படி பண்ணிட்டான்னு போலீஸை நம்ப வச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா போலீஸ் எல்லா ஆங்கிளையும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிப்பாங்க. அப்ப ஹஸ்பண்ட் பக்கத்துலயும் டவுட் வரும். இவரை லாக் பண்ணி விசாரிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவர் அங்கிருந்து கிளம்பிடலான்ற மாதிரி தப்பிச்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி கிளம்பின ஹீரோ இருக்காருல, ராகுலோட வீட்டுக்கு போயிருப்பாரு. ரவியா இருக்கவர் தான் உண்மையான ராகுலா இருப்பாரு. உண்மையான ராகுல் தான் அனாதையா இருப்பாரு. இவர் கொஞ்ச நாள் உன் வீட்டுல தங்க போறேன்ற மாதிரி தங்கி இருப்பாரு. அவரோட அடையாளத்தை எடுத்துக்கணும்ன்ற மாதிரி அவர் வீட்டுல இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் இவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ணாருன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே செட் ஆகாம இருந்திருக்கும். அப்பதான் ஆபீஸ்ல வேலை பார்க்குற வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு கூட சேர்றதுக்காக தான் இவர் ஒய்ஃபையே கொலை பண்ணிருப்பாரு. கொலைலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நீ எதுக்காக அவசரப்பட்டு கொலை பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணல, நம்ம ரெண்டு பேர் சேர்றதுக்கு இதுதான் ஒரு வழி. நான் டைவர்ஸ் கேட்டு பார்த்தேன், அவ தரவே மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம ரெண்டு பேர் சேர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். திருடன் வந்து தான் இப்படி பண்ணிட்டான்னு நம்ப வச்சிடலாம் நினைச்சேன், ஆனா அது சொதப்பிக்குச்சு. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நம்ம வெளியூருக்கு ஓடி போயிடலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. உன்னை எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, உன்னை நம்பி என்ன வர சொல்றியா? இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் பேச வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க கூட சேர்றதுக்காக தான் கொலையே பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க இதுக்கப்புறம் நம்ம பேச வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த அடையாளத்தை வச்சு புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருப்பாரு. அந்த வேலையில தான் காஜல் கிட்டே இவர் பழக ஆரம்பிச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி காஜல் கோவப்படுறாங்க. காஜல், இந்த 15 வருஷம் உன்கிட்ட நான் உண்மையா தான் இருந்திருக்கேன். இந்த 15 வருஷத்துல உன்கிட்ட நான் கோவப்பட்டிருக்கேனா? அன்பா தானே பாத்துக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ணது தப்பு தான், நான் அதை நியாயப்படுத்த விரும்பல. அந்த தப்புக்காக எனக்கு இப்ப தண்டனை தராத. இந்த 15 வருஷம் நான் ஒழுங்கா இருந்த மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருப்பேன். தயவு செஞ்சு நீ இதெல்லாம் விட்டுரு, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கலாம். தேவையில்லாம இந்த பிரச்சனையை நீ திரும்ப திரும்ப நோண்டாத, அதெல்லாம் மறந்து நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா காஜலுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. உண்மை என்ன தெரியுமா? ஹீரோவோட அம்மாவா தான் யசோதா இருப்பாங்க. அம்மாவை மீட் பண்றதுக்காக தான் இவர் அப்பப்ப அந்த இடத்துக்கு போவாரு. ஆனா ஃப்ரெண்டோட அம்மான்ற மாதிரி முதல்ல போயிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப காஜல் இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பேரண்ட்ஸுமே ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேகத்துல கொலை பண்ணியிருக்காரு. ஆனா இந்த 15 வருஷம் உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டாரு. உனக்குமே மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவர்ன்றது தெரியும். அவர் எப்பயோ பண்ண தப்புக்காக இப்ப அவருக்கு தண்டனை தரணுமா? இதெல்லாம் வெளியே சொல்லாதமா, அப்படியே விட்டுருமா, நீங்க சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழுங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இறந்து போனா அந்த பொண்ணோட அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த அப்பாவா இருந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா? அந்த அப்பா பாவம் தானே, இவர் பண்ண தப்புக்கு இவருக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் யோசிக்கிறவங்க ஹஸ்பண்ட மாட்டி விடணுன்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க. கால் பண்ணி அந்த மாலினி அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதே சமயம் போலீஸ் இருக்காங்கல்ல, இவரை கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க.
இவர் போறதுக்கு முன்னாடி ஒய்ஃப் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பேசிட்டு வாங்கன்ற மாதிரி ஆபீசர்ஸும் அனுப்பி வச்சிடுறாங்க. உண்மையிலேயே 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்காக இன்னமும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நீ எடுத்திருக்க முடிவுல கூட எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் அனுப்பிட்டமேன்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஆனா செய்ய வேண்டிய விஷயத்தை தான் செஞ்சிருக்கோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் யசோதாக்கு தெரிய வருது இல்ல, அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான ராகுலும் ஒய்ஃபும் நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயத்தை பாக்குறாங்க. ஆக்சுவலா ரவி பேரை கேட்டு இவர் ஷாக் ஆனதுக்கு காரணம் நம்ம கூட இருந்தவன் இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி தான் ஷாக் ஆயிருப்பாரு. இப்ப அவர் கிளம்பி போயிட்டார்ல, அம்மா பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. பொண்ணு அம்மா இன்னும் அந்த சம்பவத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லைஃப் மூவ் ஆன் பண்ணி தானே ஆகணும், நாங்க 2 பேருமே மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.